அனைவருக்கும் வணக்கம். Veranda RACE TNPSC டீம்லேருந்து நான் உங்கள் சூரிய பிரகாஷ். ஸோ டிஎன்பிசியினுடைய வெப்சைட்டில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடியதான் இந்த குரூப் 1 அஃபிஷியல் கட் ஆஃப். இது எந்த வருஷத்துக்கானது அப்படின்னா 2019 நடைபெற்ற எக்ஸாமுக்கானது. ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன் முடித்ததுக்கப்புறம் ஒரு குரூப் 1 எக்ஸாம் பிலிம்ஸ் அந்த லாக்டவுன் அப்போ எழுதி முடித்தோம். கரெக்டாக லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதம் ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தா ஸோ 2022 எழுதக்கூடிய ஒரு குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 66 வேக்கன்சிக்கு ஸோ 2020-21 ஒன்று எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி 2019. ஸோ இந்த 2019 நடந்த எக்ஸாமுக்கு தான் இப்போ அஃபிஷியல் ப்ரிலிம்ஸோடைய கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேக்கன்சி 139. சார் முதல்ல இந்த கட் ஆஃபை நான் பார்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் 2019 குரூப் 1 எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தீங்க, ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்டில் நம்ம மார்க் விட்டுருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வருஷம் நவம்பர் எக்ஸாமுக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ரைட்டா? ஸோ எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இது கொஞ்சம் உதவலாம். நம்ம எவ்வளவு லேகிங்கில் இருக்கிறோம், நம்ம ஏன் அந்த மெயின்ஸ் போகலை, எவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு வித்தியாசம் இருந்தது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் உதவும். ஆனால் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமினுடைய பேட்டர்ன் வேறு, அப்போ நடந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் வேறு. என்ன சார் சொல்கிறீங்க? அதே 200 கொஸ்டின் தானே? எஸ், அதே 200 கொஸ்டின் தான். ஆனால் சிலபஸ் வேறு. ஏன்னா அப்போ என்ன இருந்ததுன்னா, மேக்ஸில் 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஜிஎஸ்ல 150 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன இருக்குது? மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜிஎஸ்ல 175 கொஸ்டின்ஸ் இருக்குது. வேற என்ன வித்தியாசம்? நம்ம இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் அந்த யூனிட் 8 ரைட்டுங்களா, அடுத்தது யூனிட் 9 அப்படின்னு மாற்றப்பட்ட பாடத்திட்டம் இருக்குது. ஆனால் இந்த 2019 நடந்த எக்ஸாமில் அந்த யூனிட் 8 யூனிட் 9லாம் இல்லை, பழைய சிலபஸ். ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த யூனிட் 8 யூனிட் 9 வர்றதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்படின்னா நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் நிறைய இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் அப்போ மிஸ் பண்ண குரூப் 1 கேண்டிடேட்ஸ் இன்னமும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் இருக்கக்கூடியதுக்கும் அப்பியர் ஆவாங்க. ஸோ அப்படின்னா அவங்க தங்களுடைய லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அஃபிஷியல் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இந்த கட் ஆஃப் எவ்வளோ மார்க்குக்கு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா 300 மார்க்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. நல்லாவே தெரியும் நமக்கு. 200 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 300 மார்க்ஸ். அந்த 300 மார்க்ஸுக்கு எவ்வளவு எடுத்தவங்களை நாங்கள் மெயின்ஸுக்கு 2019 அனுப்பினோம், அதை தான் கொடுத்துருக்குறாங்க. இது லோயஸ்ட் அந்த கட் ஆஃப் அந்த கேட்டகரியில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம தோராயமாக பார்ப்போம். பெரும்பாலான பேர் இருக்கக்கூடியதை நம்ம இங்கே பார்க்கலாமே. அதாவது நீங்கள் ஜென்ரல் டர்ன், அதாவது ஜென்ரலில் இருந்தீங்க அப்படின்னா 204 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 204 மார்க் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டிருக்கணும்? 136. அடுத்தது இப்போ பிசி 189 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் அவங்க போட்டிருக்கணும்? 126. சரிங்களா? இப்போ நீங்கள் 2019 குரூப் 1 எழுதிய ஒரு பிசி கம்யூனிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினுடைய புக்லெட் எடுத்து பாருங்கள், வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் எடுத்தவங்க மெயின்ஸுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளார கொஸ்டின் பேப்பருக்குள்ளார நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணீங்க, எப்படி இருந்தாலும் ஆன்சர் கீ அஃபிஷியல் கீ வந்தோன்னு செக் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம விட்டுருக்குறோங்கிறத பாருங்கள், நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அந்தந்த சப்ஜெக்டில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கல, இன்னும் நம்ம அந்த சப்ஜெக்டில் வீக்காக தான் இருக்கிறோம்னா, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்ஸை கொடுங்க. அது நமக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு உதவும். அப்போ தான் நம்மளுடைய மார்க் பூஸ்டப் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த வருஷம் நம்ம எக்ஸாமில் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகணும். அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் ஒரு பெரிய இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்னொரு செக் இருக்குது. என்ன அப்படின்னா, மெயின்ஸில்
1:20 ரேஷியோவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை தான் அப்ளை பண்ண போகிறாங்க, எழுதுறதுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ இந்த எக்ஸாம் 2019 நடந்தப்போ 139 வேகன்சியா. ஸோ இதுக்கு தோராயமாக மெயின்ஸுக்கு எவ்வளோ பேர் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு 7000 பேர், ஒரு மினிமம் ஒரு 7000 பேர், ஒரு 6950 வரும்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் ஒரு 7000 பேர் அப்ளை மெயின்ஸுக்கு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு 1:20 ரேஷியோ தான். வேகன்சி எவ்வளவு? 92. ஸோ 100 வேகன்சின்னு வைங்களேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோன்னு எவ்வளோ பேர் தான் எழுதுவாங்க? ஒரு ஏறக்குறைய 2000 பேர் தான் அப்பியர் ஆவாங்க. ஸோ அப்படின்னா கட் ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு டிஎன்பிசியில் இந்த இருக்கக்கூடிய இந்த அஃபீஷியல் கட் ஆஃபை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோம், எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறோம், அந்த எக்ஸாமுக்கும் நம்மளுடைய மார்க்குக்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு, இதையெல்லாம் வச்சு ஓரளவு கெஸ் பண்ணலாம், ஒரு உதவும் இது. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கலாம். ரைட். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பிசி முஸ்லீம். அவங்க எவ்வளோ கொஸ்டின் வந்திருந்தாங்க? பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 121 கொஸ்டின். ரைட்டுங்களா? 181.50 அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்தது எம்பிசி. ஸோ எம்பிசி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசியை பொறுத்தவரைய 124 கொஸ்டின்ஸ். 124 கொஸ்டின்ஸ். அடுத்தது ஷெட்யூல்டு கேஸ்டாக இருந்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 120 கொஸ்டின். இதே ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியராக இருந்தீங்கன்னா 118 கொஸ்டின்ஸ். ஷெட்யூல்டு ட்ரைபிளாக இருந்தீங்க அப்படின்னா 107 கொஸ்டின்ஸ். ஸோ இதை வச்சு இப்போ பிஎஸ்சிஎம்க்குலாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து, இது 2019 நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் குரூப் 1 நடந்து முடிஞ்சு, மெயின்ஸும் முடிஞ்சு, ரிசல்ட்டும் போட்டு அவங்க ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் மாறி மாறி வந்துருந்துருக்கும். சிலபஸ் வேறு சேஞ்ச் ஆகிருக்குது, ரேஷியோ வேறு சேஞ்ச் ஆகிருக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு இப்போ இருக்கிறதுல எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் நம்ம போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கலாம். ஸோ அப்படி கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்குள்ளார நம்ம பேசிக்கிறது இந்த எக்ஸாமில் மினிமம் 150யாவது போடணும். ஏன்னா 1:20 ரேஷியோ தானே மினிமம் நான் சொல்கிறது, 150யாவது போடணும். பிகாஸ் இதுக்கு மாறலாம், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த 150ங்கிறது இன்னும் கொஞ்சம் குறையலாம். ஸோ இந்த வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ நம்மளுடைய லெவல் 2019 என்ன லெவலில் இருந்தோம், எவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு இந்த அஃபீஷியல் கட் ஆஃப் உதவும். இந்த அஃபீஷியல் கட் ஆஃப் டிஎன்பிசியினுடைய வெப்சைட்லேயே இருக்குது. லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற அந்த காலத்துக்குள்ளார டேட்டா க்ளோசர் அப்படிங்கிற டிஸ்க்ளோசர் அப்படிங்கிற அந்த காலம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த காலத்தில் இன்றைக்கி என்னென்ன காரணத்துக்காக கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்குறாங்க. மெயின்ஸினுடைய கட் ஆஃப் என்ன, இந்த 2019 எக்ஸாமில் மெயின்ஸினுடைய கட் ஆஃப், அதாவது இந்த 1:50 ரேஷியோவில் மெயின்ஸ் போனாங்களா, ஸோ இதிலேருந்து இன்டர்வியூ கூப்பிட்ருப்பாங்கல்ல, ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தவங்களும் நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்டோம் அப்படிங்கிற தகவல்களும் இணையதளத்திலேயே இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை, ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறதுக்கு இந்த டேட்டா எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் கட் ஆஃபில் இது. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை விடாமல் தைரியமாக படிங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சார் எனக்கு இப்போதைக்கு நான் குரூப் 2 குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனே இல்லையே அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள். ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகும், அந்த ஆனுவல் பிளானரில் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஸோ தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம், சரிங்களா? ஸோ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குறதுக்கு அன்றைக்கே ஓடணும் அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக ஓடி பயிற்சி எடுத்தால் தான் ஒலிம்பிக்கில் நம்மளால் மெடல் அடிக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லாத காலகட்டம் தான் அஸ்பரன்ஸினுடைய கோல்டன் பீரியட். பொறுமையாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு தயாராக முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆனுவல் பிளானர் வந்தால் தான் அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்காகவும் அடுத்தது குரூப் 2 ப்ரிலிம்ஸோடைய ரிசல்ட்டுக்காகவும் எல்லா அஸ்பரன்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் டிஎன்பிசி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரீம் ஜாப்புக்கு நம்ம போயே தீருவோம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.